ஓம் சாந்தி. செப்டம்பர் 18, 2025. காலை முரளி பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மலர்கள் ஆகும் பொழுது இந்த பாரதம் முட்காட்டிலிருந்து ஒரு முழுமையான மலர் தோட்டமாக மாறும். பாபா உங்களை மலர்களாக்கவே வந்துள்ளார். கேள்வி: ஓர் ஆலயத்தில் வீற்றிருக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவதற்கு நீங்கள் எந்த விஷயங்களில் விசேஷ கவனம் செலுத்த வேண்டும்? பதில்: ஓர் ஆலயத்தில் வீற்றிருப்பதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவதற்கு உங்கள் நடத்தையில் விசேஷ கவனம் செலுத்துங்கள். உங்கள் நடத்தை மிகவும் இனிமையானதாகவும் ராஜரீகமானதாகவும் இருக்க வேண்டும். மற்றவர்கள் உங்கள் இனிமையை உணரத்தக்க வகையில் அத்தகைய இனிமை இருக்க வேண்டும். பலருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். உங்களுக்கு நன்மை பயப்பதற்கு மிக நன்றாக முயற்சி செய்வதுடன் சேவையிலும் ஈடுபட்டு இருங்கள். பாடல்: உலகமே மாறினாலும் நாங்கள் ஒருபொழுதும் மாறமாட்டோம். ஓம் சாந்தி. தந்தை பிரம்மாவின் மூலமாக எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார் என்பதை ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அவர் பிரம்மாவின் ரதத்தின் மூலமாக தொடர்ந்தும் விளங்கப்படுத்துகின்றார். நாங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றி இந்த தூய்மையற்ற பாரத பூமியை மாற்றி அதை தூய்மையாக்குவோம் என அவருக்கு சத்தியம் செய்துள்ளோம். நாங்கள் குறிப்பாக பாரதத்தையும் பொதுவாக முழு உலகத்தையும் தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாக்குவதற்கான பாதையை அனைவருக்கும் காட்டுவோம். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த அக்கறைகள் அனைத்தையும் உங்கள் புத்தியில் வைத்திருக்க வேண்டும். தந்தை கூறுகின்றார், நேரம் வரும்பொழுது நாடகத்தின்படி நீங்கள் மலர்கள் ஆகியதும் உங்கள் பூந்தோட்டம் முழுமையாக தயாராகும். பூந்தோட்டக்காரராகிய பூந்தோட்டத்து அதிபதி அஷரீரியானவரே அன்றி ஷரீரதாரி அல்ல. பூந்தோட்டக்காரர் ஆத்மாவே அன்றி ஷரீரம் அல்ல. பூந்தோட்டத்து அதிபதி ஓர் ஆத்மா ஆவார். தந்தை நிச்சயமாக ஒரு ஷரீரத்தின் மூலமே விளங்கப்படுத்த வேண்டியுள்ளது. அவர் இந்த ஷரீரத்தினுள் உள்ள பொழுதே பூந்தோட்டக்காரர் என்றும் பூந்தோட்டத்து அதிபதி என்றும் அழைக்கப்படுகின்றார். ஏனெனில் அவர் இவ்வுலகை ஒரு பூந்தோட்டமாக ஆக்குகின்றார். அந்த தேவர்கள் வசித்த பூந்தோட்டம் இருந்தது. அங்கு தூய்மை எதுவும் இருக்கவில்லை. இங்கு இந்த முட்காட்டிலேயே துன்பம் உள்ளது. இது முட்காடாகிய ராவண ராஜ்யம் ஆகும். எவரும் உடனடியாகவே ஒரு மலராக ஆகுவதில்லை. அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களுக்கு முன்னால் சென்று பாடுகிறார்கள், நாங்கள் பிறவி பிறவியாக பாவிகளாக இருந்து வருகின்றோம். நாங்கள் அஜாமில்லை, அதாவது மகா பாவி போன்றவர்கள். கடவுள் வந்து தங்களை புண்ணிய ஆத்மாக்களாக ஆக்க வேண்டும் என அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். தற்போது தாங்கள் பாவ ஆத்மாக்கள் என்பதையும் ஏதோ ஒரு காலத்தில் தாங்கள் புண்ணிய ஆத்மாக்களாக இருந்தார்கள் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இப்பொழுது இப்பழைய உலகில் புண்ணிய ஆத்மாக்களின் உருவங்கள் மாத்திரமே உள்ளன. ராஜ்ய தலைவர்களின் உருவங்கள் உள்ளன. அஷரீரியான சிவனே அவர்களை அவ்வாறு ஆக்கினார். வேறு எதுவுமின்றி அவர்களின் உருவங்கள் மாத்திரமே உள்ளன. பின்னர் அவர்கள் சிவனை குறிப்பதற்காக பெரிய லிங்கம் ஒன்றை உருவாக்கினார்கள். ஆத்மா ஒரு நட்சத்திரத்தை போன்றவர் என அவர்கள் கூறுகின்றனர். எனவே தந்தையும் நிச்சயமாக அவ்வாறே இருப்பார். எவ்வாறாயினும் அவர்கள் அவரை முழுமையாக இனம் கண்டு கொள்ளவில்லை. முழு உலகும் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யமாக இருந்தது. மக்கள் லக்ஷ்மி நாராயணரை அவதூறு செய்யும் வகையில் எங்கும் எதையும் எழுதுவதில்லை. எவ்வாறாயினும் சில நேரங்களில் அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை துவாபர யுகத்திலும் சில நேரங்களில் வேறு எங்காவதிலும் சித்தரிக்கின்றனர். லக்ஷ்மியும் நாராயணனும் ஸ்வர்க்கத்தின் அதிபதிகளாக இருந்தார்கள் என அனைவரும் கூறுகின்றனர். இதுவே உங்களின் இலக்கும் குறிக்கோளும் ஆகும். ராதையும் கிருஷ்ணரும் யார்? அப்பாவி மக்கள் முழுமையாக குழப்பம் அடைந்துள்ளனர். அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. தந்தையிடமிருந்து இதை புரிந்து கொள்வதற்கு வருபவர்களாலும்
இதை மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு முடியும். இல்லாதுவிட்டால் நீங்கள் அவர்களுக்கு எவ்வளவுதான் விளங்கப்படுத்தினாலும் அவர்களால் தகுதி வாய்ந்தவர்களாகவோ தெய்வீக குணங்களை கிரகிக்கவோ முடியாமல் இருக்கும். எவ்வாறாயினும் நாடகத்தின்படி அது அவ்வாறே நிகழ வேண்டும். நீங்கள் அனைவரும் தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றி உங்கள் சரீரம், மனம், செல்வம் மூலம் பாரதத்திற்கு ஆன்மீக சேவை செய்ய வேண்டும் என்பதை குழந்தைகளாகிய நீங்களே புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் எவ்வாறு பாரதத்திற்கு சேவை செய்கின்றீர்கள் என உங்கள் கண்காட்சிகளுக்கும் அருங்காட்சியகங்களுக்கும் வருகின்ற மக்கள் உங்களை கேட்கின்றனர். நீங்கள் ஒரு காட்டை பூந்தோட்டமாக்குவதால் பாரதத்திற்கு மிக நன்றாக சேவை செய்கின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். சத்யுகம் ஒரு பூந்தோட்டமாகும். இதுவோ அனைவரும் தொடர்ந்தும் ஒருவருக்கொருவர் துன்பம் விளைவிக்கின்ற முட்காடாகும். உங்களால் இதை மிக நன்றாக விளங்கப்படுத்த முடியும். நீங்கள் லக்ஷ்மி நாராயணனின் மிக சிறந்த படம் ஒன்றை உருவாக்க வேண்டும். அவர்களின் மிக அழகான படங்கள் உருவாக்கப்பட்டு ஆலயங்களில் காட்டப்படுகின்றன. சில நேரங்களில் படங்கள் அழகானவையாகவும் சில நேரங்களில் அவை கருநீல நிறமானவையாகவும் உள்ளன. ஆனால் மக்கள் அவற்றின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. குழந்தைகளாகிய உங்களிடம் இப்பொழுது இந்த ஞானம் முழுவதும் உள்ளது. தந்தை கூறுகின்றார், நான் உங்கள் அனைவரையும் ஆலயத்தில் வீற்றிருக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குவதற்கே வந்துள்ளேன். எவ்வாறாயினும் அனைவருமே ஆலயத்தில் வீற்றிருக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆக மாட்டார்கள். பிரஜைகள் ஆலயத்தில் வீற்றிருக்க தகுதி வாய்ந்தவர்கள் என்று அழைக்கப்படுவதில்லை. முயற்சி செய்து பெருமளவு சேவை செய்பவர்கள் மாத்திரமே பிரஜைகளை கொண்டிருப்பார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் ஆன்மீக சமூக சேவையையும் செய்ய வேண்டும். இந்த சேவையில் உங்கள் வாழ்க்கையை தகுதி வாய்ந்ததாக ஆக்குங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு இனிமையாக விளங்கப்படுத்தக்கூடிய வகையில் உங்கள் நடத்தை மிக இனிமையானதாகவும் அன்பானதாகவும் இருக்க வேண்டும். நீங்களே முள்ளாக இருந்தால் உங்களால் எவ்வாறு மற்றவர்களை மலர்களாக்க முடியும்? உங்கள் அம்பு இலக்கை தாக்க முடியாது. நீங்கள் தந்தையை நினைவு செய்யாது விட்டால் எவ்வாறு அம்பு இலக்கை தாக்கும்? உங்களுக்கு நன்மை பயப்பதற்கு மிக நன்றாக முயற்சி செய்து சேவையிலும் ஈடுபட்டிருங்கள். தந்தை எப்போதும் சேவையில் இருக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்களும் இரவு பகலாக சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக, பல குழந்தைகள் சிவஜெயந்தி என்று தந்திகளை அனுப்புகிறார்கள் என பாபா விளங்கப்படுத்துகின்றார். அவற்றை வாசிக்கின்ற எவரும் சிவஜெயந்தியின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நல்ல விளக்கமும் அதில் கொடுக்கப்பட வேண்டும். எதிர்காலத்திற்காக முயற்சி செய்யப்பட வேண்டும். பலரும் தந்தையின் அறிமுகத்தை பெறக்கூடிய வகையில் என்ன சேவை செய்யலாம் என தீர்மானிப்பதற்காக கருத்தரங்குகளும் நடைபெறுகின்றன. தந்திகளுக்கான உதாரணங்கள் பல இங்கே உள்ளன. நீங்கள் அவற்றை தாராளமாக பயன்படுத்தலாம். எழுதப்பட வேண்டிய முகவரி: சிவ் பாபா மேற்பார்த்து பிரம்மா. பிரஜாபிதா பிரம்மாவும் மக்களின் தந்தையும் இருக்கின்றார். அந்த ஒரே ஒருவரே ஆன்மீக தந்தை ஆவார். இவர் பௌதீக தந்தை. இவர் மூலமே பௌதீகமான படைப்பு படைக்கப்படுகிறது. தந்தையே மனித உலகை படைப்பவராவார். அவர் எவ்வாறு படைப்பை படைக்கின்றார் என்பதை முழு உலகிலும் உள்ள எவருமே அறிய மாட்டார்கள். தந்தை இப்பொழுது பிரம்மாவின் மூலமாக புதிய உலகை படைக்கின்றார். பிராமணர்களே உச்சி குடுமிகள். முதலில் பிராமணர்களே நிச்சயமாக தேவைப்படுகின்றனர். அவர்களே பிராமணர்கள், தேவர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்ரர்கள் அடங்கிய பல்வகை ரூபத்தின் உச்சி குடுமிகள். சூத்ரர்கள் முதலாவதாக இருக்க முடியாது. தந்தை பிரம்மா மூலம் பிராமணர்களை உருவாக்குகின்றார். அவர் எவ்வாறு, யார் மூலம் சூத்ரர்களை உருவாக்குவார்? புதிய படைப்பு எவ்வாறு படைக்கப்படுகிறது என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இது தந்தை உங்களை தத்தெடுப்பதன் மூலம் செய்யப்படுகிறது. தந்தை உங்களை சூத்ரர்களிலிருந்து பிராமணர்கள் ஆக்குவதற்காக ஒவ்வொரு கல்பத்திலும் வருகின்றார்.
பின்னர் அவர் உங்களை பிராமணர்களிலிருந்து தேவர்களாக ஆக்குகின்றார். பிராமணர்களின் சேவை மிகவும் மேன்மையானது. அந்த பிராமணர்களே தூய்மையற்றவர்களாக இருப்பதால் அவர்களால் எவ்வாறு வேறு எவரையும் தூய்மையாக்க முடியும்? ஒரு பிராமண புரோகிதர் ஒரு சந்நியாசிக்கு ராக்கி கட்டுவதில்லை. சந்நியாசி கூறுவார், நான் எவ்வாறோ தூய்மையானவரே. முதலில் உங்கள் சொந்த முகத்தை பாருங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் வேறு எவரையும் கொண்டும் ராக்கி கட்டக்கூடாது. வெளி உலகில் அவர்கள் ஒருவருக்கொருவர் ராக்கி கட்டுகின்றனர். ஒரு சகோதரி தனது சகோதரனுக்கு ராக்கி கட்டுகின்ற சம்பிரதாயம் அண்மையிலேயே தோன்றியது. நீங்கள் இப்பொழுது சூத்ரர்களிலிருந்து பிராமணர்களாக மாறுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். ஆண்கள் பெண்கள் இரு பாலரும் தூய்மைக்கான சத்தியத்தை செய்கிறார்கள் என நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் எவ்வாறு தாங்கள் தூய்மையாக இருக்கிறார்கள் என இரு பாலரும் எடுத்து உரைக்கலாம். நாங்கள் இறுதி வரை காம விகாரத்தை வெற்றி கொண்டு அதன் மூலம் தூய உலகின் அதிபதிகள் ஆகுவோம். சத்திய யுகமே இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுகின்ற தூய உலகம் என அழைக்கப்படுகிறது. நீங்கள் அனைவரும் தூய்மையானவர்கள். விகாரத்தினுள் விழுந்தவர்களுக்கு ராக்கிகள் கட்ட முடியும். ஒருவர் சத்தியம் செய்த பின்னர் தூய்மையற்றவராகினால் கூறப்படுகிறது, நீங்கள் வந்து ராக்கி கட்டினீர்கள், எனவே என்ன நடந்தது? அவர் கூறுவார், நான் மாயையால் தோற்கடிக்கப்பட்டேன். இது ஒரு யுத்த களம். காமமே கொடிய எதிரி. இந்த விகாரத்தை வெற்றி கொள்வதனால் நீங்கள் உலகை வென்றவர்களாக, அதாவது அரசர்களாகவும் அரசிகளாகவும் ஆகின்றீர்கள். பிரஜைகள் உலகை வென்றவர்கள் என கூறப்படுவதில்லை. இப்பொழுது முயற்சி செய்பவர்களே அரசர்களாகவும் அரசிகளாகவும் ஆகுபவர்கள். சிலர் தாங்கள் லக்ஷ்மி நாராயணனை போன்று ஆகுவோம் என கூறுகின்றனர். அத்தகையவர்கள் பின்னர் ராமர் சீதையாக ஆகின்றனர். லக்ஷ்மி நாராயணனின் குழந்தைகளே வந்து தங்களது சிம்மாசனத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். லக்ஷ்மியும் நாராயணரும் பின்னர் தங்களது அடுத்த பிறவியில் சற்று கீழே இறங்குவார்கள். அவர்களது குழந்தைகள் வேறொரு பெயருடனும் ரூபத்துடனும் சிம்மாசனத்தை பெறுகிறார்கள். எனவே அவர்களது இலக்கம், அதாவது நிலை உயர்ந்தது என கூறப்படுகிறது. அவர்கள் மறுபிறவி எடுக்கின்றனர். அவர்களது புதல்வர் சிம்மாசனத்தில் அமரும் பொழுது அவர்கள் இரண்டாம் தரத்தவர்கள் ஆகின்றனர். உயர்வாக இருந்தவர்கள் கீழிறங்குகின்றனர். தாழ்ந்த நிலையில் இருந்தவர்கள் உயர்ந்த இலக்குக்கு வருகின்றனர். குழந்தைகளாகிய நீங்கள் அந்த அளவிற்கு மேன்மையானவர்கள் ஆக விரும்பினால் நீங்கள் சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். தூய்மை ஆகுவதே மிகவும் அத்தியாவசியமானது. தந்தை கூறுகின்றார், நான் உலகை தூய்மையாக்குகின்றேன். வெகு சிலரே நன்றாக முயற்சி செய்கின்றனர். எவ்வாறாயினும் முழு உலகமும் எப்படியோ தூய்மையாகின்றது. சொர்க்கம் உங்களுக்காகவே ஸ்தாபிக்கப்படுகிறது. இது நாடகத்தின்படி நடந்ததாக வேண்டும். இந்நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் தூய்மையாகும் பொழுது விநாசம் ஆரம்பமாகி சத்தியுகம் ஸ்தாபிக்கப்படும். உங்களால் நாடகத்தை புரிந்து கொள்ள இயலும். சத்தியுகத்தில் தேவர்களின் ராஜ்யம் இருந்தது. அது இப்பொழுது இல்லை. ஆனால் அது மீண்டும் இருக்கும். நீங்கள் ஆன்மீக இராணுவத்தினர். நீங்கள் 5 விகாரங்களையும் வெற்றி கொள்வதனால் உலகையே வெற்றி கொள்ள போகின்றீர்கள். உங்களது பல பிறவிகளின் பாவங்களை அகற்றுவதற்கான வழியை தந்தை தொடர்ந்தும் உங்களுக்கு கூறுகின்றார். தந்தை உங்களுக்கு இந்த வழிமுறைகளை கூறுவதற்காக ஒரு முறை மாத்திரமே வருகின்றார். ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் வரை விநாசம் இடம்பெற முடியாது. போர் வீரர்களான நீங்கள் மறைமுகமானவர்கள். கலியுகத்தின் பின்னர் சத்தியுகம் இருக்கும். சத்தியுகத்தில் யுத்தம் எதுவும் இடம்பெற முடியாது. ஒவ்வொரு ஆத்மாவும் நடிக்கின்ற பாகம் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். ஆத்மாக்கள் பொம்மைகளை போன்று தொடர்ந்தும் நடனம் ஆடுகின்றனர். இதுவும் நாடகமே ஆகும். இந்நாடகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாகம் உள்ளது.
நீங்கள் உங்களது பாகங்களை நடிக்கும் பொழுது தமோ பிரதானம் ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் மேலேறி சதோ பிரதானம் ஆகின்றீர்கள். இந்த ஞானம் ஒரு வினாடிக்கானதாகும். நீங்கள் சத்தோ பிரதானமாகி பின்னர் வீழ்ந்து தமோ பிரதானம் ஆகின்றீர்கள். பின்னர் தந்தை உங்களை திரும்பவும் உயர்த்துகின்றார். உண்மையில் அந்த நூலில் மீன்கள் தொங்குவதற்கு பதிலாக, அதாவது சிறுவர்களின் விளையாட்டு பொம்மையில் மனிதர்களே இந்த நூலில் தொங்குவதாக இருக்க வேண்டும். கீழிறங்கும் ஸ்திதியும் மேலேறும் ஸ்திதியும் அவ்வாறு காட்டப்படுகிறது. நீங்களும் கூட மேலேறி பின்னர் படிப்படியாக கீழிறங்குகின்றீர்கள். நீங்கள் மேலே சென்ற பின்னர் மீண்டும் கீழே இறங்குவதற்கு 5000 வருடங்கள் எடுக்கின்றன. இந்த 84 பிறவிகளின் சக்கரம் உங்கள் புத்தியில் உள்ளது. தந்தை உங்களுக்கு மேலேறும் ஸ்திதியினதும் கீழிறங்கும் ஸ்திதியினதும் முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்தியுள்ளார். உங்கள் மத்தியிலும் வரிசை கிரமமாகவே நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்பவும் இதை புரிந்து கொள்கின்றீர்கள். தந்தையை நினைவு செய்பவர்கள் விரைவாகவே உயர்ந்து செல்வார்கள். இது இல்லற பாதையாகும். சில நேரங்களில் அவர்கள் 3 கால் ஓட்ட போட்டியை நடத்துகிறார்கள். அதில் ஒருவரின் ஒரு கால் மற்றொருவரின் ஒரு காலுடன் ஒன்று சேர்ந்து கட்டப்பட்ட நிலையில் அவர்கள் ஓடுகிறார்கள். இதுவும் உங்களின் ஓட்டப்பந்தயமே ஆகும். ஒருவருக்கு அதை செய்கின்ற பயிற்சி இல்லாது விட்டால் அவர் வீழ்ந்து விடுகின்றார். இங்கும் அவ்வாறே ஆகும். ஒருவர் முன்னால் ஓடுகின்றார், மற்றவர் அவரை நிறுத்தி விடுகின்றார். சில நேரங்களில் இருவருமே வீழ்ந்து விடுகின்றனர். பாபா வியப்படைகின்றார். வயதானவர்களும் காமத்தீயால் பாதிக்கப்படுவதால் வீழ்ந்து விடுகின்றனர். எவரோ ஒருவர் உங்களை வீழ்த்திவிட்டார் என நீங்கள் கூற முடியாது. நீங்கள் வீழ்வதும் வீழாமல் இருப்பதும் உங்கள் கரங்களிலேயே உள்ளது. எவருமே உங்களை தள்ளவில்லை. எனவே நீங்கள் ஏன் விழ வேண்டும்? நீங்கள் இவ்வாறு சிந்திக்க வேண்டும். என்னதான் நிகழ்ந்தாலும் நான் விழவே மாட்டேன். நீங்கள் வீழ்ந்தால் அனைத்தும் பாழாகி விடுவதுடன் நீங்கள் மிகவும் பலமாகவும் அறையப்படுகின்றீர்கள். பின்னர் நீங்கள் வருந்துகின்றீர்கள். உங்கள் எலும்புகள் அனைத்தும் நொறுங்கி விடுகின்றன. நீங்கள் அதிக அளவு காயப்படுகின்றீர்கள். பாபா தொடர்ந்தும் பல்வேறு வழிகளிலும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். மக்கள் வாசித்த உடனேயே விளங்கிக் கொள்ளத்தக்க வகையில் சிவ ஜெயந்தியில் அத்தகைய தந்தி செய்திகள் அனுப்பப்பட வேண்டும் என உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஞான கடலை கடைவதற்காக பாபா உங்களுக்கு நேரம் கொடுக்கின்றார். மக்கள் இவற்றை பார்க்கும் பொழுது வியப்படைவார்கள். பாபாவிற்கு பல்வேறு கடிதங்கள் வருகின்றன. அவை அனைத்திலும் பாப் தாதா என எழுதப்பட்டுள்ளது. சிவ் பாபாவே பாபா எனவும் பிரம்மாவே தாதா எனவும் நீங்கள் விளங்கப்படுத்த முடியும். ஓர் ஆத்மா மாத்திரம் பாப் தாதா என அழைக்கப்பட முடியாது. இது அற்புதமான ஒன்றாகும். இது உண்மையான ஞானத்தை உள்ளடக்கி உள்ளது, அதாவது இணைந்த சுரூபம். எவ்வாறாயினும் நீங்கள் நினைவில் நினைத்திருக்கும் பொழுது மாத்திரமே அம்பு ஒருவரை தாக்க முடியும். சிலர் மிக விரைவிலேயே ஷரீர உணர்வு உடையவர்கள் ஆகின்றனர். தந்தை கூறுகின்றார், ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். ஆத்மாக்களே ஷரீரங்களை பெற்று தங்கள் பாகங்களை நடிக்கின்றனர். ஒருவர் மரணித்தால் நீங்கள் அதை குறித்து எந்த எண்ணங்களையும் கொண்டிருக்க கூடாது. அந்த ஆத்மாவிற்காக நிச்சயிக்கப்பட்ட பாகத்தை நாங்கள் பற்றற்ற பார்வையாளராக பார்க்கின்றோம். அந்த ஆத்மா தனது ஷரீரத்தை நீக்கி தனது பாகத்தை நடிப்பதற்காக வேறொன்றை எடுக்க வேண்டும். அதனை குறித்து நாங்கள் என்ன செய்ய முடியும்? உங்கள் புத்தியில் இந்த ஞானம் உள்ளது. இதுவும் வரிசை கிரமமே ஆகும். சிலரின் புத்தியில் அது நிலைத்திருப்பதில்லை. இதனாலேயே அவர்களால் எவருக்கும் விளங்கப்படுத்த முடியாமல் உள்ளது. அத்தகைய ஆத்மாக்கள் சூடான கம்பியை போன்று முற்றிலும் தூய்மையற்றவர்களாகவும் சீரழிந்தவர்களாகவும் ஆகின்றனர். அத்தகைய ஆத்மாக்களுக்கு இந்த ஞான அமிர்தம் வழங்கப்படும் பொழுது அது அவர்களில் நிலைத்து நிற்காது.
பெருமளவு பக்தி செய்துள்ளவர்களை மாத்திரமே அம்பு ஊடுருவி செல்லும். அவர்களால் இதை விரைவாகவே கிரகிக்க முடியும். இது ஓர் அற்புதமான கணக்காகும். முதல் இலக்க தூய ஆத்மா பின்னர் அதி தூய்மையற்றவர் ஆகின்றார். இந்த விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அது அவர்களின் பாக்கியத்தில் இல்லாது விட்டால் அவர்கள் கற்பதை நிறுத்தி விடுகிறார்கள். அவர்கள் குழந்தை பிராயத்திலிருந்தே இந்த ஞானத்தில் ஈடுபாடு கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் தொடர்ந்தும் அனைத்தையும் கிரகிக்கிறார்கள். அவர்கள் பெருமளவு பக்தி செய்துள்ளார்கள் என்பதும் அவர்கள் மிகவும் புத்திசாலிகளாக ஆகுவார்கள் என்பதும் பின்னர் புரிந்து கொள்ளப்படுகிறது. ஏனெனில் அவர்கள் வளரும் பொழுது அவர்களது புலன் அங்கங்களும் வளர்ந்து அவர்களால் அதிகம் புரிந்து கொள்ள முடியும். பௌதீகம் ஆன்மீகம் ஆகிய இரண்டிலும் கவனம் செலுத்துவதால் எந்த எதிர்மறையான விளைவும் அகற்றப்படுகிறது. இது கடவுளின் கல்வியாகும். இதில் வேறுபாடு உள்ளது. எவ்வாறாயினும் முதலில் அந்த ஆழமான அன்பு இருக்க வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. ஆன்மீக இராணுவமாகி 5 விகாரங்களையும் வெற்றி கொண்டு நிச்சயமாக தூய்மையாகுங்கள். ஸ்ரீமத்திற்கு ஏற்ப பாரதத்தை தூய்மையாக்குவதற்கு சேவை செய்யுங்கள். 2. ஆத்ம உணர்வில் இருந்தவாறு இந்த எல்லையற்ற நாடகத்தில் ஒவ்வொரு பாகத்தையும் நடியுங்கள். ஒரு பொழுதும் ஷரீர உணர்வுடையவர் ஆகாதீர்கள். ஒரு பற்றற்ற பார்வையாளராகி ஒவ்வொரு நடிகரினதும் பாகத்தை பாருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சதா ஒன்றிணைந்த ரூபத்தை அனுபவம் செய்து அதனால் சந்தோஷம் மற்றும் களிப்பான ஸ்திதியில் இருப்பீர்களாக. பாப்தாதா எப்பொழுதும் குழந்தைகளான உங்களுக்கு கூறுகின்றார், குழந்தைகளே, தந்தையின் கையோடு உங்களின் கைகோர்த்து நடங்கள். தனித்து நடக்காதீர்கள். தனியே நடப்பதன் மூலம் நீங்கள் சில நேரங்களில் சலிப்படைந்து விடலாம். சில நேரங்களில் யாராவது ஒருவரின் பார்வை உங்களின் மீது விழக்கூடும். தொடர்ந்து தந்தையுடன் ஒன்றிணைந்திருக்கும் ரூபத்தை அனுபவம் செய்யுங்கள். அப்பொழுது மாயையின் பார்வை ஒரு பொழுதும் உங்களின் மீது விழாது. அவரின் சகவாசத்தை அனுபவம் செய்வதால் நீங்கள் தொடர்ந்தும் சந்தோஷத்துடனும் களிப்புடனும் உண்பீர்கள். அத்துடன் நீங்கள் தொடர்ந்தும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவீர்கள். உங்களை ஏமாற்றுதல் மற்றும் துன்பத்தில் சிறைப்படுத்தக்கூடிய உறவு முறைகளில் இருந்தும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். ஸ்லோகம். நீங்கள் சதா உங்களின் யோகமென்ற கவசத்தை அணிந்திருக்கும் பொழுது உங்களின் எதிரியான மாயையின் எந்தவிதமான தாக்குதலாலும் காயமடைய மாட்டீர்கள். அவ்யக்த இஷாரா. இப்பொழுது அன்பென்னும் அக்னியை ஏற்றி உங்கள் யோகத்தை எரிமலையாக்குங்கள். சந்தோஷம் இல்லாதிருக்கும் ஆத்மாக்களின் மனதில் இப்பொழுது விநாசம் இடம்பெற வேண்டும் என்ற ஒளி வெளிப்பட ஆரம்பித்துள்ளது. அதேபோல் ஆத்மாக்கள் அனைவரும் இப்பொழுது விரைவில் நன்மை பெற வேண்டும் என்ற எண்ணம் உலக உபகாரி ஆத்மாக்களான உங்களிடமிருந்து வெளிப்பட வேண்டும். அப்பொழுது மட்டுமே நிறைவு ஏற்படும். விநாசத்தை ஏற்படுத்துபவர்கள் உபகாரி ஆத்மாக்களான உங்களின் எண்ணங்களின் மூலமாக ஒரு சிக்னலை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை உள்ளது. ஆகவே உங்களின் சக்தி வாய்ந்த எண்ணங்களால் என்றென்றும் தயாராகி உங்களின் ஜுவாலா ரூப யோகத்தால் விநாச நெருப்பை தீவிரமாக எரிய செய்யுங்கள். ஓம் சாந்தி.